வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெப் சேனல். நான் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நீங்கள் நம்ம நருட்டோ ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ நம்ம பொருட்டோட சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம பொருட்டோ டைம் ஸ்கிப் சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு அண்ட் இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்டிங்கில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிவீல் பண்ணியிருந்தாரு. சம்திங் ப்ரோ இஸ் குக்கின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஷிமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக குக் பண்ணியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீமாவரிட்ட நம்ம ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சிரிக்கியோட அந்த ஒரு சக்ரா நேச்சர் வந்து வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இது வந்து நம்ம குராமான்னு கன்ஃபார்ம் பண்ணல, குராமாவாக தான் இருக்குன்ட்டு. பட் ஓவராலாக ஒரு ஜிஞ்சிரிக்கியோட ப்ரெசன்ஸ் அண்ட் இது வந்து நம்ம நருட்டோட ப்ரெசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நருட்டோட ப்ரெசன்ஸ்னு சொல்லும் போது இது வந்து குராமாவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட். இல்லை இது மற்ற டெய்ல்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீமாவாரி ஒரு ஜிஞ்சுரிக்கின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஜிஞ்சுரிக்கியோட சம்திங் சக்ரா வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஜிஞ்சுரிக்கா அவங்களுக்கு டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இப்போ அவங்கள்ட்ட ஃபீல் பண்ண நம்ம ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் பண்ண ஒரு அந்த சக்கரை என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாவாரி ஒரு ஜிஞ்சுரிக்கியாக மாறினாங்கன்னா அவங்க நம்ம குராமாவை திருப்பி கொண்டு வருவாங்களா, இல்லை குராமா திருப்பி கொண்டு வந்து அவங்க ஜிஞ்சுரிக்கியாக மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிஞ்சுரிக்கி பற்றி நான் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பொட்டன்ஷியல் மாதிரி பார்த்தோம்னா நம்ம நருட்டோவோட சக்ராவை தான் நம்ம ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணதாக சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம நருட்டோட சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சென்ஸ் பண்ணார் ப்ரோ, இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அண்ட் இதுக்கான ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா சிம்பிளான ஒரு மேட்ரு என்னன்னா நம்ம நருட்டோவோட பொட்டன்ஷியலான நம்ம குராமோட சக்ரா தான். அண்ட் நம்ம நருட்டோட வந்து குராமோட சக்ரா மட்டுமே இல்லை, குராமோட சக்கரம் வந்து அந்த அதிகமாக இருந்தாலுமே நம்ம நருட்டோட வந்து ஏகப்பட்ட நம்ம ஃபுல் டெய்ல்டு பீஸ்டோட சக்கரமே இருக்குது. ஒரு ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு 1 to 5% இந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹவரோமோ வந்து சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் வந்து நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பவர் நம்ம நருட்டோ கொடுக்கும்போது இதுவுமே கொடுத்துருப்பார். பிகாஸ் நம்ம நருட்டோ வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நம்ம டெய்ல்டு பீஸ்ட்டுக்கெலாம் வைப்பார்ல. ஸோ அந்த டெய்ல்டு பீஸ்ட்டுக்கெலாம் குரூப் டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் பொருட்டில் நிறைய தடவை பார்த்துருக்கலாம். அப்படி வைக்கும் போது வந்து அந்த சக்கராவை யூஸ் பண்ணி தான் வந்து அவர் ஒரு டெலிஃபோன் மாதிரி வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவார் கூட சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொன்னால் ஒரு வீடியோ கால் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா டெய்ல்டு பீஸ்ட் இருக்கும், அந்த இடத்துல வந்து அவங்க இருப்பார். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த நருட்டோட எந்த சக்கரா வந்து நம்ம ஜூரா வந்து சென்ஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக வந்து நம்ம நருட்டோ தேடி தான் வந்திருக்காங்க. தேடி வரும்போது வந்து இவர் வந்து நம்ம பொருட்டோட்டியுமே அந்த சக்கரா வந்து ஃபீல் பண்ணல. ஈவன் நம்ம இவங்கள்ட்டுமே கவாக்கிட்டுமே வந்து சக்கரா வந்து ஃபீல் பண்ணல. பட் நம்ம ஹீமாரிட்ட வந்து சக்கரா வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் பொருட்டோட்ட ஏன் சக்கரா வந்து ஃபீல் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா பொருட்டோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக். ஆக்சுவலாக வந்து ஒரு ஓட் சுட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் ஜிஞ்சுரிக்கியாக இருந்தாலுமே தலைவன் வந்து ஓட் சுட்ஸ்கி மாதிரி தான் ஸ்மெல் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நருட்டோட பவர்ஸ் மேபி வந்து அந்த இது ஆகிக்கலாம். பட் அந்த நருட்டோட சக்கரா வந்து நம்ம ஹீமாரிட்ட அதிகமாக இருந்திருக்கு. பிகாஸ் ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள்ட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட் ட்ரீட்டேருந்து வந்து டேரக்ட் காட் ட்ரீனா ஒன்றும் கிடையாது, நம்ம 10 டெய்ல்ஸ் தான். ஸோ நம்ம 10 டெய்ல்ஸ்லேருந்து வந்த ஒரு க்ளோன் தான். ஸோ இந்த க்ளோன்ட்ட வந்து ஒரு சக்ரா சென்சிங் பவர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ வந்து நம்ம மீட்டோ உசுமாக்கி தெரியும். நம்ம நருட்டோட ஓஜி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஸோ நம்ம வாரப்போ நம்ம நருட்டோ வந்து நம்ம ஒயிட் ஜெட்ஸு யார் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுல. ஸோ நம்ம ஒயிட் ஜெட்ஸுவே வந்து ஒரு இந்த ஒரு காட் ஆஃப் க்ளோனிங் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம மீட்டோ உசுமாக்கி சென்ஸ் மூலிமா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவர் அந்த மீட்டோ உசுமாக்கியோட பவர் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பாரு. அது உசுமாக்கிஸோட சிம்பிள் ட்ரைட்னு கூட சொல்லலாம். நிறைய உசுமாக்கிஸால் அதை பண்ண முடியும். பட் நருட்டோ வந்து நம்ம குராமா சக்கரா இருந்தனால அது ஒரு பெரிய லெவலில் பண்ணார் அண்ட் ஈஸியாக பண்ணார். ஓகேவா, அதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். பட் இங்கே நம்ம ஜூரா வந்து காட் ட்ரீலேருந்து வரனால இவருக்குமே வந்து அந்த சக்கராவோட சென்சிங் பவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன் பார் நருட்டோ இருக்கும். நம்ம நருட்டோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவரால் வந்து ஈஸியாக நம்ம ஹீமாவரி வந்து ஒரு ஜிஞ்சுரிக்கி நேச்சர் அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோட சக்கரா வந்து சென்ஸ் பண்ண முடியாது. ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம ஹீமாவரி வந்து இன்னும் ஏஜ் கம்மி தான். ஆக்சுவலாக டைம் ஸ்கிப்பில் வந்து ஐ திங்க் ஷீ இஸ் அரௌண்ட் 12 or 13 இந்த ஏஜ்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஏஜ்லேயே வந்து ஒரு சக்கரா வந்து ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இந்த ஏஜில் வந்து ஜிஞ்சுரிக்கிக்கு மட்டும்தான் வந்து சக்கரா வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோ எடுத்துக்கலாமே, கிட் நருட்டோ வந்து சக்கரா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் சிம்பிளாக வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறாருங்கும் போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குராமோட சக்கராவை தான் பாசிபிளி அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஜிஞ்சுரிக்கீஸ் வந்து ஒரு கிவ் பர்த் பண்ணும்போது அந்த சக்கரா நேச்சர் அப்படியே வந்து பாஸ் டவுன் ஆகாதான் நான் நினைக்கிறேன். பட் இங்கே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ
லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் நம்ம இந்த ஹோல் சீரீஸ்லையுமே. அண்ட் அதுக்கான ஒரு மெயின் விஷயம் வந்து நம்ம குராமா தான். என்னதான் நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ், நம்ம சேஜ் மோடு எல்லாத்தையுமே அந்த பேர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதில் வச்சாலுமே, நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த பேர் வந்து மோஸ்ட்லி இந்த ஒரு ஹோல் ப்ளாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ அந்த பேர் வந்து ஒரு ஸ்கல்ப் பண்ணி உள்ளேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அந்த பேர் இந்த ஒரு குராமா அந்த டைம் தான். ஸோ நம்ம குராமாவோட வந்து அவர் எப்படி வந்து இந்த இதா ஐ மீன் அவர் அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனது. அண்ட் நம்ம நருட்டோ வந்து அந்த ஏகப்பட்ட பெரிய பெரிய ஜுட்ஸூஸ் பண்ணதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரசங்கான், நம்ம ஷேடோ க்ளோன் எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட இந்த கேரக்டர் ஐ மீன் நம்ம குராமாவோட சக்ரா இருந்ததுனால வந்து அவரால் இதை பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குராமா இப்போ திருப்பி வருமா? ஸோ கண்டிப்பாக அந்த பையன் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அண்ட் இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா அந்த பையன் ஒரு தனி வீடியோ போடணும். பட் நான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வீடியோ அந்த பையன் சொல்ல பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குராமா திருப்பி வரணும்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போ நம்ம ஹீமாரிட்ட இருக்கிற அந்த சக்கரா வச்சு நம்ம குராமாவை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் அந்தளவுக்கு அந்த பையன் சக்ரா பவர் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சக்ரா அந்த பையன் சென்ஸ் பண்ணார். பட் மேபி அந்த பையன் ஒரு 10% ஒரு 5% இருக்கலாம். பட் அதை தவிர்த்து அந்த பையன் அதுலேயே நம்ம குராமா கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை குராமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நாட் பாசிபிளாக நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கின்காக்கு ஜின்காக்கோ சம்திங் அந்த கின்காக்கு கேரக்டர்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸ் பிரதர்ஸ். ஸோ அவங்க 2 பேர் மற்ற இன்னொரு டின்னோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 டெயில்ஸோட அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பாங்க. அதை சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வந்து அந்த சக்கரா வந்து கிடச்சிருக்கும். அந்த சக்கரா வந்து அவனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 டெயில்ஸ் மோடுக்கு வந்து போக முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மேனர். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சக்கரா வந்து அதிகமாக கிடச்சிருக்கும். பட் நம்ம ஹீமாரிக்கு அந்த வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் சென்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறனால மேபி அந்த ஒரு 5% to 10% இந்த லெவலுக்குள்ளே தான் அந்த இருக்கும். ஸோ அப்படி இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம ஹீமாரி லிட்ரலி நம்ம ஜிஞ்சுரிக்கி மோடுக்கு போகலாம். ஐ மீன் ஜிஞ்சுரிக்கி மோடு மீன்ஸ் நம்ம 9 டெயில்ஸோட மோடுக்கு வந்து போக முடியும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, மோஸ்ட்லி ஐ திங்க் இந்த ஒரு டோட்டலான இந்த ஒரு கேரக்டரில் நம்ம ஹீமாரிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் லெவல் கொடுக்க போகிறாங்கன்ட்டு, ஆனால் ஸ்டோரி லைனில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. பிகாஸ் நம்ம ஹீமாரி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாகுகான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காகியோட ரீஎன்கார்னேஷன் சொல்கிறாங்க. அதை பற்றியுமே தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்டோரி வந்து 2 ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களே, த 2 ப்ளூ ஐஸ் ஆஃப் யூர்ஸ் வில் டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் யூ. இதை வந்து நம்ம மொமோஷ்கி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மன்கா ஐ மீன் நம்ம டைம் ஸ்கிப் மன்காவோட பேரே வந்து 2 ப்ளூ வாட்டக்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 ப்ளூஸ்ன்னு சொல்லும்போது நம்ம நருட்டோட ஐஸ் மட்டும் சொல்லாமல் மேபி நம்ம ஹீமாரி வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஷீ ஆல்சோ ஹேஸ் த சேம் ஐஸ். அண்ட் ஆல்சோ நம்ம குராமாவோட அந்த ஐ மீன் நம்ம நருட்டோக்கு இருந்த அந்த சேம் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியும். நம்ம இவங்கள்ட்டையுமே வந்து ஹீமாரிட்டே இருக்கும், நம்ம பொருட்டோட்டையுமே இருக்கும். மேபி பொருட்டோவுமே வந்து நம்ம குராமோட அவர்ட்டையுமே வந்து அந்த பவர்ஸ் இருக்கலாம். ஐ மீன் அந்த சக்கரம் வந்து இருக்கலாம். பட் அதை ஏன் ஃபீல் பண்ண மாட்டோம்னு கேட்டிங்கன்னா, குராமாவோட வந்து பவர்ஃபுல்லான மொமோஷ்கி வந்து அவருக்குள்ளே இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொருட்டோ வந்து ஒரு ஓட்சுட்ஸ்கி லெவலில் இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம ஜிஞ்சுரிக்கியா இல்லை டெய்லி பீஸ் லெவலுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எஸ், ரியாலிட்டி அதுதான். அண்ட் அப்படி இருக்கப்போ நம்ம குராமா இல்லை நம்ம ஹீமாரி இந்த 2 பேரும் எடுத்துக்கிட்டோம்னா, குராமா திருப்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிஷிமோட்டோ அட்லீஸ்ட் ஒரு பேபி ஃபார்ம் குராமாவா இல்லை அட்லீஸ்ட் நம்ம ஹீமாரி வந்து குராமோட சக்கரா ஃபார்ம் பண்ணி ஒரு அந்த டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங்ஸ் இது வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இப்போ ஹியூகா கிளானில் யாருமே ஜிஞ்சுரிக்கியாக இருந்தது கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லலாம், ஹியூகா கிளானில் வந்து ஜிஞ்சுரிக்கி இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஹியூகாஸ் லைக் எலைட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பணக்காரவங்க. ஐ மீன் நீங்கள் பேட்மேன் நம்ம டிசி யூனிவர்ஸ் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டே லைக் த வெயின்ஸ். ஐ மீன் அந்தளவுக்கு பணக்காரங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த வில்லேஜ் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சுரிக்கியாக ஆகணும் அவசியமே கிடையாது. ஸோ ஐ திங்க் நம்ம ஹீமாவரி வந்து ஒரு ஜிஞ்சுரிக்கியா இல்லை வந்து ஒரு டெய்ல்டு பீஸ்ட் மாதிரி மோடுக்கு போகிறாங்கன்னா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளானாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங் நம்ம கிஷிமோட்டோ வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அண்ட் ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக்கர்னு கூட சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீமாரி நம்ம ஜிஞ்சுரிக்கியாக இருக்க போகிற நம்ம குராமாக்கா இல்லை நம்ம ஷுகாக்குவா இல்லை வேறு ஏதாவது ஜிஞ்சுரிக்கியான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம குராமா தான் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் குராமாக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் நம்ம ஹீமாரி வந்து லிட்டரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸாக நம்ம பொருட்டோவில் மாற போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் பியாகுகான்
ரீஎன்கார்னேஷன் ஆஃப் காகியா டீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம இந்த ஜிஞ்சுரிக்கி அண்ட் நம்ம குராமோட சக்ரா நேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் கேரக்டர் கிடைக்காது. அஃப்கோர்ஸ் ஷி வில் பி லைக் அ சைட் கேரக்டர், பட் ஒரு இம்பார்ட்டண்டான சைட் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஐ மீன் நம்ம நருட்டோ போய் இப்போ நம்ம நருட்டோ கிட்ஸ் ஸோ என்னென்னு பொறுத்து பார்ப்போம். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. மார்க் ஆல் போடுங்க. அண்ட் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.